எவ்வளோ உனக்குள்ள அந்த தேவனுடைய காரியங்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் ஒன்றுமில்லாத இருக்கிற உன் சகோதரனுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் முடியாத இருக்கிறவங்களுக்காகவும் அவங்கள பார்த்து இறக்கப்பட்டு அவங்களுக்கு எதையாவது செய்யணும்னு சொல்லிட்டு உனக்குள்ள இருதயத்தில் வருது பாருங்க. வந்துட்டு நீ செஞ்சிடுற பாருங்க. செஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்தில் குற்ற மனசாட்சி போயிடும். இந்த இருதயம் உன்னை குற்றப்படுத்தாது. இந்த மனசாட்சி உனக்கு சரியா இருக்கும். இந்த மனசாட்சி சரியா இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நீ வேண்டது விரும்புதெல்லாம் தருவாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே மனசாட்சியும் இருதயமோ குற்றவாளியா உன்னை வச்சுருந்துச்சுன்னா, நீதி இல்லாமல் இருந்துச்சுன்னா, உனக்கு எதுலேயுமே தைரியம் இருக்காது, எதுலையுமே என்ன பண்ணாது, திடகாத்தம் இருக்காது. எங்கு போனாலும் காரியங்கள் என்ன பண்ண முடியாது, வாய்க்கவே வாய்க்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். சொல்லுங்கள், அவனுடைய நீதி. திரும்ப பாருங்க, இன்னொரு வார்த்தை திரும்ப வருது பாருங்க. செம்மையானவர்களுக்கு இருளை வெளிச்சம் உதிக்கும், இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். சொல்லுங்க, நீதியும் உள்ளவன். திரும்ப சொல்றாரு பாரு, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ள. நீதி நீதி 4 ட்ரிப் வந்துடுது. இன்னொரு வார்த்தை ஒன்று வருது பாருங்க, கவனிங்க. இருதயம். இருதயம் எந்த இடத்துல வருது பாருங்க. அவனுடைய இருதயம் உறுதியா இருக்கும். சொல்லுங்க, அவனுடைய இருதயம் உறுதியா இருக்கும். 7 வசனம் சொல்லுது, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கும். 7:8 சொல்லுது. சொல்லுங்க, என்ன சொல்லுதுங்க? சொல்லுங்க, திரும்ப படிங்க. 7:8 படிங்க. கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கும். 8 சொல்லுது, சொல்லுங்க, நீதி இருந்துச்சுன்னா, சொல்லுங்க, நீதி இருந்துச்சுன்னா இருதயம் உறுதியா இருக்கும். சொல்லுங்க, நீதி இருந்துச்சுன்னா உறுதியா. இன்னைக்கு பாருங்க, இருதயத்தை பாதுகாப்போம், இருதயத்தை பாதுகாப்போம். இருதயம் சொல்றது ஆவி. உண்மையாக அந்த பம்பை பற்றி சொல்லலை, ஆனாலும் இந்த இருதயமும் நல்லா இருக்கும் நமக்கு. சொல்லுங்கள், இருதயமும் என்ன பண்ணாங்க, நம்ம போய் ஆஞ்சியோ பண்ணணும்னு அவசியம் இருக்காது. சொல்லுங்கள், எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்கள். ஆஞ்சியோ பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இருதயம் படப்படக்குதுங்க, இருதயத்தில் கொழுப்பாயிடுச்சுங்க, அடப்பாயிடுச்சுங்க, இதெல்லாம் வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை உறுதியாக வைப்பார், இருதயத்தை ஸ்ட்ராங்காக வைப்பார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நமக்கு எந்த கேடும் வராது, நீதிமானுக்கு எந்த நாசம் வராது, நீதிமானுக்கு எந்த மோசம் வராது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய இருதயமோ என்னுடைய இருதயமோ எப்படி இருக்குமா? உறுதியா இருக்கும். நீதி சரியா இருந்துச்சுன்னா இருதயம் சரியா இருக்கும். சொல்லுங்க, நீதி சரியா இருந்தா என்ன பண்ணுங்க, இருதயம் என்ன பண்ணா சரியா இருக்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இருதயம் சரியா இருக்கிறபடினால தான் அவன் என்ன பண்றான், துர்ச்செய்தியை கண்டு என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். சத்துருக்களை கண்டு என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீதி வந்துடுச்சு. நீதி வந்தா இருதயம் நல்லா இருக்கும். இருதயம் நல்லா இருக்குது, இப்போ உறுதியா இருக்குது, திடமனதா இருக்குது. இப்போ சத்துரு வரான், துர்ச்செய்தி வருது, பயம் வருது, பல காரியங்கள் சத்துரு என்ன பண்றான், வெளியிலேருந்து கொண்டு வரான். செய்தி மூலமாக கொண்டு வரான், பயமுறுத்தது மூலமாக கொண்டு வரான். அது சொல்கிறால 7:8 படிங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கும். சத்துருக்கள் சரி கட்டுதலை காணும் மட்டும் என்ன பண்ண மாட்டான். இப்போ பிரச்சனை வருது, இருதயம் உறுதியாக இருக்குது, நீதி சரியா இருக்குது. இந்த நீதியும் இருதயம் சரியா இருந்தா 1000 சத்துரு வந்தாலும் 1000 துர்ச்செய்தி வந்தாலும் உங்களை அசைக்கப்பட மாட்டாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. எந்த செய்தி வரலாம், அவ்வளோதான்பா, க்ளோஸு. 1000 பிசாசு துர்ச்செய்தி அனுப்பினே இருக்கலாம், 1000 போராட்டங்கள் அனுப்பிக்கொண்டே இருக்கலாம், 1000 பயமுறுத்தலை பண்ணலாம். ஆனால் எத்தனை காரியம் வந்தாலும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. எத்தனை பேருக்கு சொல்லுங்க, பயப்படவே. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்பட மாட்டீங்க. சத்துருக்களை வரட்டண்டா, அவனை ஒரு வழி பார்த்துட்றேன். சத்துருக்களை மேற்கொள்ளுவீங்க, சத்துருக்களை துரத்துவீங்க, பிரச்சனையை மேற்கொள்ளுவீங்க, கடனை மேற்கொள்ளுவீங்க, துன்பத்தை மேற்கொள்ளுவீங்க, வியாதியை மேற்கொள்ளுவீங்க, பொல்லாத மனுஷரை மேற்கொள்ளுவீங்க. எதையும் கண்டு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்போ என்னங்க பண்ணணும், ஒரு மனுஷன்
கர்த்தருக்கு பயந்துட்ட பிறகு முதல்ல அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று உதார்த்தமான குணமாய் கஞ்சத்தை எடுத்து போட்டு வாரி இறைச்சிட்டான்னு வச்சிங்களேன், அவன் உள்ளெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோமா, திடமாக ஆகிடும். நீதி எப்போதும் நிற்கும். 1000 பிரச்சனை வந்தாலும், சத்துருவும் சரி பொல்லாத சக்திகளும் சரி, எல்லாவற்றையும் சமாளித்து அவன் மேலே எழும்பி வந்துடுவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் இது சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் கொடுக்கறதுக்கும் என் இருதயத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் கொடுக்கறதுக்கும் என் நீதிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த கொடுக்கறதுல என்னத்தை காட்டுதுன்னா, அது வந்து நான் ஒரு விசுவாசத்தின் கிரியை காட்டுது. சொல்லுங்க, விசுவாசத்தினுடைய கிரியை. என்ன விசுவாசம் அப்படின்னா, கொடுக்கறது வந்து சாதாரணமானது இல்லைங்க, அது ஒரு ஆவிக்குரிய வரம். சொல்லுங்க, ஒரு ஆவிக்குரிய தேவன் எப்படி தம்முடைய குமாரனை கொடுத்தாரோ அதே போல் கொடுக்கறது வந்து ஒரு வரம். சொல்லுங்க, கொடுக்கறது வந்து ஒரு வரம். அது என்னையா வரம் அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய வரம். அது வரம் மாத்திரமில்லை, நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்படி சொல்லலாம், நீங்கள் வந்து ஒரு அன்புள்ள மனுஷன். சொல்லுங்கள், அன்புள்ள மனுஷன். தேவன் வந்து என்ன பண்ணார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணார், கொடுத்தார். அப்படி அந்த வசனத்தை படிங்களேன் யாராவது ஒருத்தர். ஒரு காரியத்தை உணர்த்த வரேன் உங்களுக்கு. அந்த வசனம் 3:16 யாராவது சத்தமாக படிங்க பார்க்கலாம். படிமா ஜெனிஃபர், படிமா, நீங்கள் படிமா, நல்லா சத்தமாக படிக்கிறீங்க, படிமா. 3:16 படிமா. யோவான், மைக்கில் படிக்கலாமே. தேவன் சொல்லுங்க, எவனோ அவன் கெட்டு போகாமல் தந்தர்லினார், கொடுத்தார். நீங்க 15லயும் பார்க்கலாம், கொடுத்தார்னு இருக்கும். சொல்லுங்க, என்ன பண்றாரு, கொடுத்தார், தந்தர்லினார். இப்படி தந்தர்லும் போது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். என்ன பண்றாருங்க, அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, என்ன பண்ணாருங்க, அன்பு கூர்ந்தார். அப்போ நான் சொல்றேன் என்னன்னா, கவனிங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன் உங்களுக்கு, புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்து ஊழியங்களுக்கு கொடுத்து போது ஏன் நீதி நிற்குது, ஏன் இருதயமாக நல்லா இருக்குதுன்னா, நீங்கள் வந்து ஒரு அன்புள்ள மனுஷன் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டுறீங்க, தேவனை போல. சொல்லுங்க, அன்புள்ள மனுஷன் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டுறீங்க. நான் என்ன நேசிக்கிறேன், அதே போல தேவ பிரமாணத்தை என்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசிக்கிறேன். சொல்லுங்க, என்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசிக்கிறேன். இந்த நேசிக்கிறேன் என்பதை நீ எப்போ நீ காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ, நீ அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீங்களோ, இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அப்பயே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, டே இவன் என்ன போலவே இருக்கிறான், என் சித்தத்தை செய்கிறான், என் சோபங்குது, என்னுடைய மகிமை மேலே இருக்குது, ஹல்லேலூயா, இவன் கொடுக்கிறவனா இருக்கிறான், இவன் வாரி இறைக்கிறவனா இருக்கிறான், அடுத்தவனை நேசிக்கிறான், அடுத்தவன் மேலே அன்பு கூறுறான், அதனால தான் கொடுக்குறான், அடுத்தவங்க நல்லா இருக்கணும் விரும்புகிறான். ஆகவே தான் தேவன் என்ன பண்ணுறாரு, எல்லா சத்துருகளுக்கும் பொல்லாத சக்திகளுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் பயத்துக்கும் பொல்லாப்புக்கும் அவனை விலக்கி அவன் இருதயத்தை காத்து அவனுக்கு நீதியை என்றென்று நிற்க செய்து நீதியின் மூலமாய் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையில்லாமல் நிறைவாய் கொடுத்து இவனை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாருக்கும் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, 2006 ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு பாருங்க, ஒரு பெரிய அது வீடு வாங்கி கட்டணும்னு சொல்லிட்டு ஆசையாக வச்சுருந்தேன் அந்த இடத்த. இந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு பண்ண சொல்ல ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிது. அப்போ அந்த இடத்த கொடுத்துட்டேன், பார்த்துக்கலாம், வீடு தானே அப்புறம் பார்த்துக்கலாம், கர்த்தர் உதவி செய்வார். ஆலயத்தை காட்டில் என்ன ஊழியம் தானே முதல்ல. ஆனால் கர்த்தருக்கு சோத்திரம் கொடுத்த மனைவி நல்ல மனைவி. ஒரு நாள் என்ன பண்ணல, கடவுளுக்கு கொடுக்க சொல்ல என்ன பண்ண மாட்டாங்க, தடுக்கவே மாட்டாங்க. தைரியமாக கொடுங்க, பரவாயில்ல, நமக்குன்னா வச்சுக்கணும்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கொடுத்து ஓகேவா, நீங்கள் ஓகேனா பின்னாடி நான் வரேன் அப்படின்வாங்க, கொடுங்க ஓகே. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அந்த 2006 கொடுத்தேன், 2010 எனக்கு ஒரு வீடை கட்டி இந்த இடத்துல குடியிருக்கும்படி உதவி செஞ்சார். ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். எங்கள் ஜென்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா யாருமே எங்கள் தகப்பன் தாயெல்லாம் சொந்த வீட்டில் இல்லை. 1916 சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுடைய அப்பா
அவரே வந்து எதில் இருந்தானா? வாடகை வீட்டில் தான் இருந்தாராம். எத்தனைங்க? 1916. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் எல்லாமே வாடகை வீட்டில் இருந்தாங்க பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் சொந்த இடத்த கொடுத்து கர்த்தருடைய நாமத்துக்காக கிருபையாக தந்தபடியினால், அந்த உள்ளத்தை கொடுத்தபடினால 2010 எங்கள் பரம்பரையிலேயே இந்த சொந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கான அந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கும் சொல்கிறேன், எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கண்டு ஒரு மனுஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அவன் உள்ளத்தை கர்த்தர் பார்க்குறார், இருதயத்தை பார்க்குறார். அவன் இருதயத்தை சரி பண்ணி நீதியை தந்து நிற்க வச்சு அவன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று என்ன பண்ணுறாரு? விரும்புகிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க, அதனால தான் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சொல்லுங்க, அவன் கொம்பு என்ன பண்ணுற? மகிமையாய் உயர்த்தப்படும். 6ஆம் வசனம் சொல்றாரு, அவன் என்றென்றைக்கு அசைக்கப்படாது இருப்பானா, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நான் சொல்றேன், என்ன பிரச்சனை வந்தாலும், 1000 புயல் வரலாம், 1000 சர்க்கம்ஸ்டன்ஸ் வரலாம், 1000 வேலை இல்லாத சூழ்நிலை வரலாம், எந்த சூழ்நிலையிலும் நம்ம குடும்பமோ நம்ம பொருளாதாரமோ நம்முடைய குடும்ப வாழ்வும் எந்த விதத்தில் அசைக்கப்பட முடியாது. சொல்லுங்க, அசைக்கப்பட முடியாது. அதை ஷேக் பண்ணவே முடியாது, பிசாசு தொடவே முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. 10ஆம் வசனம் சொல்றாரு, துன்மார்க்கன் அதை கண்டு, உங்களை பார்ப்பான் நான் துன்மார்க்கன், நீங்கள் நீதிமான், பக்க சொல்க நீதிமான். ஆனால் துன்மார்க்கம் ஒருத்தன் இருக்கிறான். யாரு? தேவனே அறியாதவன், விசுவாசிக்காதவன், நம்பாதவன், அவர் ஏற்றுக்கொள்ளாதவன், எல்லாரும் துன்மார்க்கம் தான். ஆமேன். துன்மார்க்கன் அவன் பார்ப்பானா, நம்மளை பார்த்து பார்த்து என்ன பண்ணுவானா? மன ஒடிவாகனா, கவலைப்படுவானா, ஐயோயோ இவன் நல்லா இருக்கிறானே, இவன் உயர்ந்து நிற்கிறானே, இவன் ஆசீர்வாதமாக இருக்கிறானே, இவன் சொந்த வீட்டில் இருக்கிறானே, இவன் மகிமையாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? நொந்து நொந்து நூல் ஆகிடுவானா, அவன் பற்களை கடிஞ்சு கொள்வானா, அவன் கரைந்து போவானா, அவன் ஆசை நிறைவேறே வராது, அவன் ஆசை அழிஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ துன்மார்க்கனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுறார். சங்கீதம் 1 சொல்கிறார், துன்மார்க்கன் எப்படி இருப்பான், நீதிமான் எப்படி இருப்பான்னு சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவேன், கர்த்தரை நேசிக்கிறேன் எப்படி இருப்பான்னு சொல்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் அந்த காலை வேலையில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடி அவரை கனப்படுத்தி அவரை உங்கள் மதித்து நேசிப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த உலகம் கொடுக்காத ஐஸ்வர்யம், அரசாங்கம் கொடுக்காத ஐஸ்வர்யம், உங்களால் தேடி சம்பாதிக்க முடியாத ஐஸ்வர்யம், உங்களுடைய பலத்தினால் சாதிக்க முடியாத ஐஸ்வர்யம், கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியையும் உங்களுக்கு திரளா தருவார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுவோம். ஏன் ஆஸ்தி ஐஸ்வர்யம் கொடுக்குறாரு? சொல்கிறார், முதல்ல ஆஸ்தி ஐஸ்வர்யம் கொடுத்து தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? விதையின்றார், கொடுக்காமல் விதைக்க சொல்ல. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருக்கு பயப்பட சொல்கிறாரு. 3ஆம் வசனத்தை சொல்கிறார், ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கின்றார், அதுக்கப்புறம் தான் விதைக்கவே சொல்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுக்குறதே எதுக்குன்னா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து தான், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறது தான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் இன்னைக்கு நல்லா வச்சுக்கிறாரா, அது கர்த்தர் கொடா கோடி ஸ்தோத்திரம். இன்னும் நல்லா வைப்பார் நம்மளை. சொல்லுங்கள், இன்னும் நல்லா வைப்பார். சொல்ல, கடன் வாங்குற மாதிரி வைக்க மாட்டார், கடன் கொடுக்குற மாதிரி வைப்பார், பாலா வைக்க மாட்டார், தலையாக வைப்பார், கீழாக வைக்க மாட்டார், மேலா வைப்பார். ஹல்லேலூயா. வாங்குறவனா வைக்க மாட்டார், எல்லாருக்கும் கொடுக்குறவனா அவனை வைப்பார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போனாலே அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். கரெக்டாக கட்டினாங்க. ஹல்லேலூயா. நீ ஒரு காலம் வரும், ஏய் கடன்லாம் இல்லைடா, சும்மா வச்சுக்க போ, சும்மா வச்சுக்க போ, நல்லா இரு, திருப்பிலாம் தராத அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கொடுத்தாலே ஆசீர்வாதம் உண்டாகும், உன் வீட்டுக்கு வந்தாலே ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுவேன், நான் கர்த்தருக்கு பயப்படுவேன், நான் கர்த்தருடைய காரியங்களை நான் மதிப்பேன், அவருக்கு ஒரு மரியாதையை கொடுப்பேன், அவரை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளத்தில் எடுத்துட்டு அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன்,
இந்த வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் என்ன பண்ணாது குறை. நீ எதெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் உனக்கு இருக்கும். நீ எதெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் என்ன பண்ணும், இருக்கும். அவன் விரும்புவான், அவன் ஆசைப்படுவான். யாரு? கடவுள் அறியாத அவனுக்கு ஆசை நிறைவேறாது. நீ ஆண்டவர் அது என்னனாலே உனக்கு எல்லாத்தையும் கூட கொடுப்பாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் என்னுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், எங்கள் இருதயம் உறுதியாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆமாண்டவரே, நாங்கள் கஞ்ச பிசுனாரி அல்ல, நாங்கள் பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள் அல்ல, நாங்கள் வாரி இறைக்கிறவர்கள். ஆண்டவரே, அப்படியா எங்களை வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் கடன் வாங்குகிறவர்கள் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக எங்களை வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கூட ஆண்டவரே,